இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் மூவி சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒட்டு மொத்தமாக எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் மூவி வந்திருக்குன்னு இன்னும் வேணால் ஆர்டர் படி பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் படத்தோட எல்லா கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா வெளிக்கிழகத்துலேருந்து கெட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பூமி அழிக்க வந்துடுவாங்க. எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் அவங்க வீட்டை சண்டை போட்டு எப்படி பூமியை காப்பாற்றுறாங்கன்றதா டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற எல்லா படத்தோட கதையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக இதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்மர் மூவி சீரிஸ் பார்க்க போறீங்கன்னா நான் சொல்கிற ஆர்டர் புரிய பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சீரிஸ்ல ஃபர்ஸ்டா வந்த படம் தான் 2007 வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். பாக்ஸ் ஆஃபீஸ்ல $250 மில்லியன் கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இந்த படமும். நீங்க பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸ்ல 2ஆவதா வந்த படம் தான் த டிரான்ஸ்ஃபார்மர் ரிவெஞ்ச் ஆஃப் த ஃபாலன். இந்த படம் 2009 வந்திருக்கு. படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6 விட்டுருக்காங்க. $210 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல 836 மில்லியன் கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியான படம் தான் அந்த படம். நீங்க பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸ்ல 3ஆவதா வந்த படமா 2011 வந்த தி டிரான்ஸ்ஃபார்மர் டார்க் ஆஃப் த மூன். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $195 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $1.124 பில்லியன் கலெக்ட் பண்ணி அந்த வருஷத்தோட ஒரு மிக பெரிய வெற்றி என்ன பண்ணலாம் அந்த படம். பார்க்காங்க ட்ரை பண்ணி பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸ்ல 4ஆவதா வந்த படம் தான் தி டிரான்ஸ்ஃபார்மர் ஏஜ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இந்த படம் 2014 வந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $210 மில்லியன் பட்ஜெட் போட்டு $1.105 பில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண மாதிரி தான் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸ்ல 5ஆவதா வந்த படம் தான் 2017 வந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் த லாஸ்ட் நைட். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $250 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல $605 மில்லியன் கலெக்ட் பண்ண படம் தான் அந்த படம். பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனால் படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இப்போ வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸ்ல லாஸ்டா வந்த படம் இந்த படம் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பீச். இந்த படம் 2023 வந்திருக்கு. அடுத்தது IMDb ரேட்டிங்ல 10க்கு 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. $200 மில்லியன் பட்ஜெட் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல வெறும் $441 மில்லியன் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபிளாப் ஆன படம் தான் அந்த படம். ஆனால் படம் பார்க்கறது நல்லா இருக்கும். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு போனஸா இன்னொரு மூவி ஒன்று இருக்கு. என்ன மூவினா பம்பிள்பீ. இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர் சேர்ந்த மூவி தான். பம்பிள்பீன்ற ஒரே ஒரு ரோபோட்டை மட்டும் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க பார்க்காதவங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிஸ் எல்லாம் நான் சொன்ன ஆர்டர் படியே பாருங்க. லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் இந்த மூவி சீரீஸ் எல்லாம் நீங்க பார்த்துடணும். அடுத்த வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, விஷுவல்ஸு, அந்த ரோபோட் யூஸ் பண்ற வெப்பன்ஸு, அந்த ரோபோட்டா மாறுற சீன்லாம் அடுத்தவங்களே வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி சீரீஸ். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஒரு வேற லெவல் வெறித்தனமான மூவி சீரீஸ். முக்கியமா படம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்கு. தமிழ் டப்பிங்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஒரு எந்த இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிசிலே தட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான தமிழ் டப்பிங்கும் பண்ணியிருப்பாங்க. இப்போ வாங்க இந்த மூவியை நான் எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்றேன். இந்த மூவியோட லிங்க்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போனா அங்க கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து இந்த மூவிஸ்ல நீ ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் டப்பிங் மூவிஸோட ரிவ்யூ லிங்க்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சிங்கிள் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை.